ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நமக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நேரடியாக பலன் தரக்கூடிய விஷயம், என்னோடய ராசிக்கு என்ன சொல்கிறீங்க, என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி என்னுடைய ராசி பலனை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எடுக்கும்போது, இப்போ சாதாரணமாக பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, அரசியல்லே கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு கமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா கடன்னு பல தரப்புலேருந்து வரும். இன்னும் சில நேரங்களில் முக்கியமாக பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சொல்லணுமோ அவங்களாம் வாயை மூடிப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, நவத்வாரங்களையும் மூடிக்கிங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கள்ல. இந்த நவத்வாரங்கள் 9 வாசல். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கண்ணதாசனுடைய பாட்டில் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஜென்ரலாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது இல்லையா. 9 துவாரங்களில் பார்க்கும்போது முதல் ரீதியாக பார்த்திங்கன்னா கண்ணே ஒரு துவாரம், 2 துவாரங்கள் ஆகிடுது. அடுத்தது மூக்கில் இருக்கக்கூடிய 2 துவாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய 2 துவாரம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காதுகளில் இருக்கக்கூடிய துவாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் மோஷன் ட்ராக்கில் இருக்கக்கூடிய துவாரம், தொப்புல கூட ஒரு துவாரமாக எடுத்துப்பாங்க. இதுதான் என்ன சொல்கிறதுன்னா உடலுக்கு 9 வாசல் அப்படிங்கிறாங்க. இந்த 9 வாசலையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது. அப்போ எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, சைவத்தில் என்ன பார்த்திங்கன்னா சூரியனை சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனை அவங்க விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக கண்ணுக்கு எந்த கிரகம் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கிரனை தான் கண்ணுக்கு எடுத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனை வலது கண் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திரனை இடது கண் அப்படின்னு சொல்லுவாங்க, செவ்வாயை நெற்றி கண் அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கிரனை பழுதடைந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒரு இடத்துங்களுக்கு சரியாக தான் வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நவதுவாரங்கள் அப்படின்னு சொல்லுறது 9 வாசல்களை பார்க்கும்போது 2 கண்களால் பார்க்குறோம்ல. ஸோ அதுவும் ஒரு வாசல் தானே. அப்போ இந்த வாசலை எந்தெந்த கிரகம் ஆட்சி செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, இடது கண்ணுக்கு சூரியன் காரகத்துவமாக விளங்குது, வலது கண்ணுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் காரகத்துவமாக விளங்குது அப்படிங்கிறது ஜோதிட நூல்களில் ஒவ்வொரு இடத்துல சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதோட சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம பின்னாடி தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் இது எதுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மூக்கில் இருக்கக்கூடிய 2 துவாரங்கள் எடுக்கிறோம் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா வலது துவாரம் செவ்வாயும், இடது துவாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதனையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்தது வாய் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான். ஏன் வாய்க்கு சந்திரனை கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் சந்திரன் தான் சொல்லிட்டு ஜோதிட நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வலது காது இடது காது அப்படின்னு இருக்குது. அப்போ வலது காது அப்படின்னு வரும்போது அதை குருவும், இடது காது அப்படின்னு வரும்போது அதை சனியும் ஆட்சி செய்கிறார்கள். இப்போ என்ன சொன்னோன்னா, வலது மூக்கை செவ்வாய், இடது மூக்கை புதன் அப்படிங்கிற மாதிரி வலது காதை குருவும், இடது காதை சனியும் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வாசலை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு யூரின் ட்ராக் இருக்குது இல்லையா, சிறுநீரை வெளியேற்றக்கூடிய வாசல் இருக்குல்ல. இந்த சிறுநீரை வெளியேற்றக்கூடிய வாசலுக்கு கேது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சொல்லப்படுது. அடுத்தது மோஷனை வெளியேற்றக்கூடிய அந்த மோஷன் ட்ராக்குக்குரிய கிரகமாக ராகுகள் சொல்லப்படுது. அப்போ ராகு கேது அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இதிலே கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் வரும்ல. இதை தவிர கொப்பூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள், இதை கூட பார்த்திங்கன்னா குளிகன் அல்லது மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த துணை கிரகம் ஆட்சி செய்வதா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தந்த கிரகங்களோட வலிமையை வச்சு அந்தந்த இடத்தோட வலிமையை சொல்லலாம், அல்லது இந்தந்த கிரகத்தோட பலம் இழந்ததை வச்சு அந்த இடங்களில் ஒரு சில பாதிப்புகள் வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 6ஆம் இடத்தை நோயை குறிக்கக்கூடிய இடம்னு எடுக்கிறதுனால 6ஆம் இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்ததுன்னா அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது 6ஆம் இடம் தான் நம்ம நோயை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான அந்த கிரகம் போய் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும். நம்ம அப்படியே சொல்லிட்டு வரோம்ல, உடல் ரீதியாக சொல்லிட்டு வரும்போது காலபுருஷ லக்கண ரீதியாக சொல்லிட்டு வரும்போது மேஷம்ங்கிறது தலை, ரிஷபம்ங்கிறது முகம், மிதுனம்ங்கிறது ஷோல்டரு இஎன்டி, கடகம்ங்கிறது மார்பு, சிம்மம் அப்படிங்கிறது இருதயம், கன்னிங்கிறது மேலிடுப்பு, துலாம்ங்கிறது வயிறு, குடல், இந்த மாதிரி விஷயங்கள் மாறி மாறி சொல்லுவோம். இந்த மாதிரி 12 இடங்களுக்கும் சொல்லிட்டு வரும்போது இந்த 6ஆம் அதிபதி போய் எந்த இடத்துல அமருதோ அந்த இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த கிரகம் எங்கே போய் உட்காருதோ அதை வச்சு சொல்லலாம்.
அடுத்தது இந்த நோய்க்கு தீர்வு காணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குது. அதே போல் சில நோய்களுக்கு தீர்வு இல்லாமலும் இருக்கும். இது வந்து அவங்கவுங்களுடைய அமைப்பை பொறுத்தது, உடல் தன்மையை பொறுத்தது. அதுக்கப்புறம் நம்ம ஜாதக ரீதியாக சில விஷயங்களை சொல்லும்போது நோயை குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்து நோய் பாதிப்புக்கு உள்ளாகும். சாதாரணமாக இருக்கலாம், சில இடங்களில் பெருசாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன எந்த மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதி மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரை மருந்துகளை வாங்கலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மகான்களோட ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட சில நோய்கள் பறந்து ஓடி விடும்ல. இது வந்து பார்க்கும்போது அந்த 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கு, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுங்கிறது அது அடுத்தது டிசைட் பண்ணுறது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டதுனால அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். இப்போ நவத்வாரங்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இந்த 9 துவாரங்களை என்ன முக்கியமாக பார்க்கும்போது, இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பிறப்பு அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக இறப்பு உண்டு இல்லையா. அப்போ இறப்பு எந்த நேரத்தில் நேருது அப்படின்னு பார்க்கணும். இதை பற்றி நம்ம பெருசாக பார்க்காட்டி கூட மனிதனோட இறுதி காலத்தில் அவனோட வாழ்க்கை முடியும் போது எந்த திசை நடக்குது, எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, அல்லது இதோட அந்தரம் நடக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இந்த 9 வாசலில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது இல்லையா, அதோட திசையில் எது நடக்குது, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்குதா, சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடக்குதா, இந்த மாதிரி 9 கிரகங்களையும் பார்த்துட்டு அதில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அவற்றின் வழியாக இந்த உடம்புலேருந்து உயிர் வெளியேறும் அப்படின்னு பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை யாரும் நம்ம வந்து கண் எதுக்க பார்க்க முடியாது. ஒருத்தவங்க மறைவு எய்தும் போது இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாத்தியமில்லை. யாராவது நெருக்கமானவர்கள் ஒருத்தவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. நமக்கு கூட பார்த்திங்கன்னா சில வீடியோக்களில் சில விஷயங்கள் சொல்லும்போது 9ஆம் இடத்துல வந்து ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆவிகள்லாம் கண்ணுக்கு படும், சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுங்கிறது ஜோதிடங்களில் சொல்லப்பட்ட விஷயந்தான். இதை சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தந்தை உயிர்க்க போகிறத நான் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது என்னால் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னவருக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல எனக்கு ராகு இருந்தது சார், என்னுடைய தந்தையார் மரணத்தை அப்படியே கண் வழியாக உயிர் போனதை நான் பார்த்தேன், கண் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது உடல் உறுப்புகளில் எந்த வழியாக உயிர் வெளியேறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. இது ஜோதிடங்களில் சொல்லப்பட்டக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அப்போ பார்க்கும்போது சூரியனோட தசாபுத்தி நடந்ததுன்னா என்ன பண்ணும், இடது கண் வழியாக அவங்களுடைய கடைசி மூச்சு நிற்கலாம், கடைசி உயிர் போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த நாசி துவாரம் வழியாக போகுது, எந்த காது வழியாக போகுது, அல்லது எந்த வாயு வழியாக கடைசியாக ஒரு பெருமூச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதையெல்லாம் பார்க்கும்போது அது உயிர் வந்து நம்ம விட்டு பிரியக்கூடிய தருவாய் அப்படின்னு எடுக்கிறாங்க. நம்ம பொதுவாக அந்த பெசிமிஸ்ட் விஷயங்கள் நிறைய பேசலைன்னா கூட இதை வந்து நம்ம ஜோதிடத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாக நம்ம பார்க்குறதுனால இது அடுத்தடுத்து ஜோதிடம் கற்பவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பலனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த விஷயத்தை சொல்கிறோம். என்ன நேயர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.